இந்த பாருங்க அரண்மனை மாதிரி வீடுங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு வீட்டை கட்டவே முடியாதுங்க. கட்டணும்னா கல்லு வேணும், சிமெண்ட் வேணும், மணல் வேணும். யோ, எந்த காலத்துல வீடு கட்டதுக்கு கல்லு மண்ணு சிமெண்ட் வேணும்யா? அது தெரியும். இப்ப அதெல்லாம் வாங்குற விலையிலயா விக்குது? மண்ணு விலை சிமெண்ட் விலை வானத்தை முட்டிட்டு நிக்குது. செங்கல் விலையை கேட்டா வைரக்கல் விலையை சொல்றான். அதையெல்லாம் வாங்கி வீடு கட்டுறதுன்னா சாதாரண விஷயமா? இந்த பாருங்க, அவன் சொல்ற விலைக்கு கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க, இல்ல அடுத்த பார்ட்டி வாங்கிட்டு போயிடும். இந்த பாருங்க, அந்த கிச்சன் இருக்கே, அமெரிக்காவுல ஒபாமா இருக்கார்ல, அவருக்கு சமையல் செய்யற சமையல்காரர் ஐடியா கொடுத்து கட்டினது. இந்த ஹால் இருக்கே, கிரிக்கெட் ஆடுவாங்களே சானியா மிர்ச்சா, யோ அவங்க டென்னிஸ் ஆடுறவங்கயா, அந்த சானியா மிர்ச்சா ஐடியா கொடுத்துதான் இது கட்டினது. அந்த அம்மா ஹால் கட்டுறதுக்குலாம் ஐடியா கொடுக்குதா? நல்ல ஓடி ஆடி விளையாடுற மாதிரி நல்ல விஸ்தாரமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் அந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்கே, அமெரிக்காவில் டாய்லெட் கழுவுறவன் ஐடியா கொடுத்து கட்டினதா? ட்வின்ஸ் அவர் கட்டினார, அவரு ஐடியா கொடுத்து கட்டினது. இந்த பாருங்க, சந்தேகப்படுறதோ குறுக்கு கேள்வி கேட்கறதோ எனக்கு பிடிக்காது. சட்டு புட்டுன்னு பேசி வீட்டை முடிக்க வழியே பாருங்க. இந்த மாதிரி வீடு கிடைக்காதுங்க. இவ்வளவு சீப்பா நீங்க என்கிட்ட வாங்கினதுக்கு ஆயுசு முழுக்க என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால சொல்றேன், இந்த வீட்டை நீங்க யாரையா நீங்க? முதல்ல நீ யாருமா? இந்த வீட்டு வாட்ச்மேனா? ஆமா, இந்த வீட்டோட தங்கி பாத்துக்கிற ஆள் தானே நீ? ஏய், என்ன நக்கல் பண்றீங்களா? யாரையா நீங்க? நான் மீடியேட்டர். இவர் வாங்க வந்தவர், அவர் துணைக்கு வந்தவர். வீட்டை வாங்கவா? எந்த வீட்டை? இந்த வீட்டை தான். எது? ஏய், இந்த வீட்டை விக்கிறதா? இந்த வீட்டை விக்கிறதா யார் சொன்னா? ஹவுஸ் ஓனர் தாமா சொன்னாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ எதுக்குமா சொல்லணும்? அதான் ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு. லூசாயா நீ? இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் நான்தாயா. யாரு நீ? இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எது? இன்னொருத்தர் விட உன் வீடுன்னு சொல்றேன். இது மந்தவெளி மகாதேவன் வீடு. இத விக்கிறதுக்கு பார்ட்டி பிடிக்க சொன்னாங்க, பிடிச்சிட்டு வந்திருக்கேன். மந்தவெளி மகாதேவனா? அவன் யாருடா? இந்த வீட்டு ஓனர். டேய், இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான்டா. அநேகமா நீ ஜெயிலுக்கு போறன்னு நினைக்கிறேன். எது? இத பார், டாக்குமெண்ட். இது மகாதேவன் வீடு. என்னவோ ஓ வீடு மாதிரி பில்டப் பண்ற. ஏய் இரியா, எகுறற. நல்லா படிச்சு பாருமா. ஐயோ, படிக்க தெரியுமா? ஐயோ டேய், அட பாவிங்களா. ஏய், யாரையா நீங்க? என் வீட்டை எம வீடுன்னு சொல்லி போலி பத்திரம் தயாரிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. போலி பத்திரமா? யோ பூமிநாதா, என்னையா அதெல்லாம்? அட நீங்க வேறங்க, இந்த அம்மா உளருது. இது மகாதேவன் வீடுதான், நம்பி வாங்குங்க சார். ஏய் ஏய், ஏன் வீடு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் மகாதேவன் வீடுன்னு சொல்ற. யாரு அந்த மகாதேவன்? இந்த பர்மா, நானும் மறுபடியும் அவர்தான் ஹவுஸ் ஓனர்னு சொல்றேன். தேவையில்லாம தலையிட்டு ஏன் பிசினஸ் கெடுத்துறாங்க. இந்த பர்மா, இத வித்தா எனக்கு 3% கமிஷன் கிடைக்கும். ஏன் வீட்டை வித்து நீ கமிஷன் வாங்க பாக்கலையா? முதல்ல இடத்த காலி பண்ணா. பூமிநாதா, இது ஏதோ விலங்கமான ப்ராப்பர்ட்டி உள்ளது, இது நமக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். இந்த அம்மா மெண்டலியா ஏதோ உளருது. இங்க பாரு, இது மகாதேவன் வீடுதான். இங்க பாரு, நீங்க தான் வாங்குறீங்க. ஏய், யார் பார்த்து நீ மெண்டல்ங்கற? என் வீட்டை வந்து மகாதேவ வீடு சகாதேவ வீடு சொல்லிட்டு இருக்க, மரியாதையா போய வெளிய. ஏய், நான் சொல்றேன், இடத்த காலி பண்ணு, பிசினஸை கெடுக்காத. எப்பா பூமிநாதா, இது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, முதல்ல இதை முடிச்சுக்க, நம்ம அப்புறம் பிசினஸ் பேசலாம். நான் கிளம்புறோம். ஏமா அறிவில்ல? மூதேவி வந்து ஏன் வியாபாரத்தை கெடுக்கற? அடிங்கயால யார் வீட்டை யார் விக்கிறது? யார பாத்துற நீ மூதேவிங்கற? ஒண்ணே இங்க இரு. நீ இங்க இல்ல, ஆளே இருந்தா நீ இங்க நீ பண்ணுவ. என்னடா வர? இது அவசரத்துக்கு கட்டை காணு. எங்க அது கட்டை? என் வீட்டை மகாதேவன் வீடுங்க. ஒண்ணே யார் வச்சியா? ஒண்ணே ஐயோ, எப்படி கிடக்குறா? மூச்சு இருக்கு. என்ன இவன் சரியான சோப்லாங்கியா இருப்பான் போல இருக்கு. ஒரு அடிக்கே சாஞ்சிட்டா. ஏய் டேய், எழுந்துரு. அட எந்திரிடா, எந்திரி. தூங்குறா போல இருக்கு. அவனே எந்திரிச்சு அப்புறமா போயிடுவான்.
நீ செத்த. வரேன். அலமேலு, அடியே அலமேலு, எவடி இங்க அலமேலு? அலமேலு, அலமேலு, அடியே அலமேலு, எவடி இங்க அலமேலு? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற கதையா? ஒளி வீசி எரிஞ்ச எங்க கொலை விளக்க ஊதி அணைச்சவ எவடி? வாடிங்கிற வாடி. யாரு நீ? கல்லு மேல நின்னு பல்லு மேல சொல்லுங்கிற மாதிரி ஏன் பேர சொல்லி கூப்பிடுற? ஆக்கி தின்னதா சோறு, சொல்லி அழகதா பேரு. அத சொல்லி கூப்பிட்டா நீ ஏன் சிலுத்துக்கிற? எங்கோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஆட ஆத்தாங்கிற மாதிரி ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிடுறதுக்கு இல்லடி என் பேரு. ஆமா நீ யாரு? கூரையில தீ வச்சா புகை வரும், குடும்பத்துல கை வச்சா பகை வரும். ஆனா என் குடும்பத்துல கை வச்சு இப்படி கலவரத்தையே உண்டு பண்ணிட்டியேடி. கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி எங்க ஆட வேண்டிய கொடுமைய இங்க வந்து ஆடிட்டு இருக்க. ஏய் யார் நீ? உன் பிரச்சனை என்ன? ஆண்டியா போனவ அரசன், போண்டியா போனவ புருஷன்னு வீணா போன ஒருத்தனை வச்சு வீட்டுக்காரியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு வச்சுட்டியேடி ஆப்பு. அடச்சி, 2 பேரும் மாத்தி பழமொழி சொல்லி சண்டை போடுறாங்க. இங்க வந்தீங்க, நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லுமா? சொல்றேன்டா. இந்தாமா அலமேலு, வழக்குக்கு நீதி சொல்லு, என் வாழ்க்கைக்கு பாதை சொல்லு. வாய உடைச்சிருவேன். ஏய் முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லிடி. அத நான் சொல்றேம்மா. ஏதோ வீடு வியாபார வசமா வந்த எங்க அப்பாவை நீ அடிச்சியா? மீடியேட்டர்னு ஒருத்தனை அடிச்சப்பா. ஆனா அவன் உன் அப்பனான்னு எனக்கு தெரியாது. அவருதான் எங்க அப்பா. எங்க அப்பாவை நீ எதுக்கு அடிச்ச? ஏய் ஏன் வீட்டை ஏன் முன்னாடியே யார் வீடுன்னு சொல்லி விலை பேசினா அப்புறம் அடிக்காம அவன் என்ன கொஞ்சம் சொல்றியா? பாருமா, இந்த வீட்டை என் வீடுன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் பத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். இது தெரியாம எங்க அப்பா பார்ட்டி கூட்டிட்டு விலை பேச வந்திருக்காரு. வீடு உன்னோடன்னு சொல்லி வெளியே அனுப்ப வேண்டியதானே? அதை விட்டுப்படி எதுக்கு அடிச்ச? ஏய் அந்த ஆளு ஏடா கூடமா பேசினாயா, அதனாலதான் அடிச்சேன். ஏமா ஏடா கூடமா பேசினா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருவியா நீ? ஓ நான் கையால அடிக்கல, கட்டையால தான் அடிச்சேன். அடி பாவி, இப்படி கட்டையால அடிச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேடி. ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஏய் அவன் தப்பு பண்ணா நான் அவனை அடிச்சேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. மரியாதையா நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க, இல்ல நான் போலீஸை கூப்பிட்டு பிடிச்சு கொடுத்துருவேன். கூப்பிடுறீ, தாராளமா போலீஸ கூப்பிடு. உள்ள நீ போறியா இல்ல நாங்க போறோமான்னு பாத்துறலாம். ஏய் என்ன ரொம்ப ஓவரா மிரட்டுற? இந்த பாருமா, மிரட்டலமா, உண்மையே சொல்றோம். நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உனக்கு ஆயுள் தண்டனையே கிடைக்கும். டேய் 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 டேய், ஏண்டா கட்டையால் அடிச்சதுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க? என்னடா சொல்ற? நீ அடிச்ச அடியில என் அப்பா பைத்தியமாயிட்டாருமா. அதுக்கு உனக்கு ஆயுள் தண்டனை தராம ஆயுள் காப்பீடா தருவாங்க. பைத்தியம் ஆயிட்டாரா? ஆமா, பாக்குறியா? அப்பா அப்பா எங்க அப்பாவை காணோம். இப்பதான் அப்பான்னு கூப்பிட்டு அவர் வரது இல்லையடா, அத சொல்லி கூப்பிடுறா. ஆமா இல்ல. பாரத் மாதா கி ஜெய், 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 பாரத் மாதா கி ஜெய். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதின பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதின பாவன சீதாராம். மகனே, நாம் இங்கு சுதந்திர போராட்டம் நடத்துவது வெள்ளையனுக்கு தெரிந்துவிட்டது. அனைவரும் பதுங்குங்கள், பதுங்குங்கள், நம் மீது குண்டர்கள் வருகிறார்கள். ஓ, சி 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 சி. ஏய் லூசு பயலே, என்னடா இது? என்ன இது? புரியலையா? நீ அடிச்ச அடியில பைத்தியமாயிட்டாருன்னு சொன்னல, அது இதுதான். பழசெல்லாம் மறந்து போச்சு. இந்தியாவுக்குன்னா சுதந்திரம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு தினம் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. ஐயோ என்ன நொய்யையோ, இதுக்கு ஒரு பதில சொல்லு. இதுக்கு நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? முதல்ல இந்த ஆளை கூட்டி போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க. எல்லாம் காட்டியாச்சுமா. குணம் ஆனால் ஆகாமி போகலான்னு வானிலை இருக்க மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கு ஒரு வழி நீ தான் சொல்லணும். வழி தானையா? இங்க பாரு, இதோ அந்த பக்கம் தான் வழி. முதல்ல இந்த ஆளை தூக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்னம்மா நக்கல் பண்றியா? எங்க குடும்பத்தை காப்பாத்துற ஒத்த மனுஷன் இவருதான். அவர் இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்டியா? சரி சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்க குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ற. ஏய் என்ன காமெடி பண்றீங்களாடா? இந்த பாரு, உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாடா? இங்க பாருடா, வேணும்னா 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொண்டு தரேன், வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அத ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? என்னத்த இப்படி ஒரு அநியாயமான தீர்ப்பு சொல்றீங்க? உங்களை யாராவது அடிச்சு மென்டல் ஆக்கிட்டு 1000மோ 2000மோ கொடுத்தா நீங்க வாங்கிக்குவீங்களா? ஏய்
உன்னதான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளல, அப்புறம் எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த? எல்லாம் காரணமா தான் அத்தை. அவங்களுக்காக நீதி கேட்க வந்திருக்கேன். ஏய், நீ என்னது எங்களுக்கு தலையா இல்ல வாலா? ரெண்டுமே இல்ல, ஆ, மூளை அதுதான் உனக்கு சுத்தமா இல்லையே. இருக்கா இல்லையான்னு இப்ப தெரியும். ஆ? இந்த அம்மா, உங்க குடும்பத்தை இந்த அம்மா காப்பாத்துறாங்களா இல்லையான்னு முடிவா கேளுங்க. இல்லன்னா இவங்க உன் புருஷனை அடிச்சதெல்லாம் என்கிட்ட வீடியோ ஆதாரமாவே இருக்கு. அத போலீஸ்ல காட்டி இந்த அம்மாவை நிரந்தரமாவே உள்ள அனுப்பிடுவோம். ஏய், என்னடி மிரட்டுறியா? இல்ல, நடக்க போறத சொன்னேன். அத்த, இதோ பாருங்க நீங்க பண்ண லீலைய. ஐயோ, ஏய், ஏய், ஐயோ, ஐயோ, ஏய், 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 இருடி, இருடி. ஐயோ, நீ எப்படி இதை ஷூட் பண்ண? நீங்க அடிச்சிப்ப. ஏய், 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 தங்கமே, என் பட்டு, என் தங்கம். ஐயோ, வாயில எதுவுமே வர மாட்டேங்குதே. ஐயோ, நான் உன் மருமக இல்ல, நான் உன் மாமியாரு, நீ என் மருமக இல்ல. ஏய், 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 குட்ரி, 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 குட்ரி. இல்ல, ஐயோ, கொடுக்க மாட்டேன், ஐயோ, கொடுக்க முடியாது. ஐயோ, என் தங்கமே, சொன்னா கேளுடி கண்ணம்மா, அது எல்லாத்தையும் அழிச்சிருமா, அழிச்சிரு. ஐயோ, அதை delete பண்ணிடு. சரி சரி சரி, நீங்க போய் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வேணா நான் இதை டெலீட் பண்றேன். இல்ல, கமிஷனருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஐயோ, அங்க போய் என்ன என்னடி பண்ண சொல்ற? நீ என்ன செய்யணும்னு அங்க வந்து சொல்றேன் வா. ஏய், அப்பா. விடுடி. அப்பா ஐயோ, எந்திரிங்க போலாம். மகனே, நம் மீது வெள்ளக்காரங்க குண்டு போட போறாங்க. பதுங்குங்க, பதுங்குங்க. அப்பா, வெள்ளக்காரங்க நம்ம வீட்டுல குண்டு போட போறானாமா. அங்க போய் பதுங்கிக்கலாம். வாங்க வாங்க. ஆமாப்பா, வீட்டுக்கு போய் பதுங்கிக்கலாம் வாங்க. பாரத் மாதாக்கு ஜெய்! மகாத்மா காந்திக்கு ஜெய்! இந்தாம்மா, பாரத் மாதாக்கு அவர் இன்னும் ஜெய்! நிறைய வேடிக்கை காட்டுவாரு. எங்க வீட்டுல போய் பார்க்கலாம் வா. ஏய், ஏய், கைய விடு, கைய விடுறி. அடியே, சொந்த மாமியாருக்கு துரோகம் பண்றியா? இல்ல, மருமகளை வீட்டை விட்டு விரட்டின மாமியார பழி வாங்குற. என்னன்னு பாத்துட்டு இருக்க? இந்தா, ஏய், எடுத்துக்கோ. ஏய், ஏய், என்னடி புடிச்சு தர? ஆளினால் அளமேலுவான். ராஜியா